மத்திய பிரதேசத்துல சமோசா வாங்காம போன ரயில் பயணி ஒருவரோட சட்டைய பிடிச்சு இழுத்து வியாபாரி ஒருவர் அடாவடியா நடந்து கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது அதிலிருந்து இறங்கிய பயணி ஒருவர் நடைமேடையில் இருந்த வியாபாரியிடம் சமோசா வாங்க முயன்றார். அப்போது யுபிஐ வேலை செய்யவில்லை என தெரிகிறது. ரயில் புறப்பட தொடங்கியதால் அந்த பயணி சமோசா வாங்காமல் ரயிலை பிடிக்க முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த சமோசா வியாபாரி பயணியின் சட்டையை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக சமோசா வாங்குமாறு நிர்பந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வேறு வழியின்றி தான் கையில் கட்டியிருந்த வாட்சை கழற்றி கொடுத்துவிட்டு ரயிலை ஓடி சென்று பிடித்தார். இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி மலைப்பாதையில தொடர் மழை காரணமா பாறைகள் சரிய தொடங்கி இருக்கு. இரண்டாவது மலைப்பாதையில் ஏற்பட்ட பாறை சரிவு காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாறைகள் சரிந்து விழுந்தபோது அவ்வழியாக வாகனங்கள் செல்லாததால் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. தேவஸ்தான பொறியியல் துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாறைகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்நிலையில் பக்தர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.